ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாளைக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது, இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியுமா, எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே இந்த கிரகணத்தப்போ சாப்பிடக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, ப்ரெக்னென்சி விமன்ஸ் வந்து கவனமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நாளைக்கு ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். சூரியனோட ஒரு பகுதி இல்லை நடுப்பகுதி பாதி பகுதி நிலாவால் மறைக்கப்படுறது தான் அந்த சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். ஸோ சூரிய கிரகணத்தப்போ பார்த்திங்கன்னா 3 கோளும் ஒன்றா இருக்கும், ஒரே நேர்கோட்டு பாதையில் இருக்கும். ஸோ ஒரு பகுதி மட்டும் மறைக்கப்பட்டு பாதி சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் நார்மலை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால அந்த டைமில் ரொம்ப ஹீட்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வெளியே போகக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து பழக்கம். நாளைக்கு நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி நைட்டில் தான் நடக்குது. ஸோ நமக்கு நாளைக்கு நைட்டில் இருக்கும்போது தான் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நைட்டாக இருக்கும்போது சில நாடுகளில் பகல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சில கண்ட்ரீஸில் சில இடங்களில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோப், ஸ்பெயின், ஆஃப்ரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளில் இந்த சூரிய கிரகணத்தை அவங்களுக்கு வந்து பார்க்க முடியும். நமக்கு அப்போ நைட் டைம் அப்படின்றனால அந்த சூரிய கிரகணம் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு அந்த சூரிய கிரகணம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து சொல்கிறாங்க. 9:02 1:28 வரைக்கும் ஒரு டைம் சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சில வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9:45 2:15 வரைக்கும், 9:45 2:15 வரைக்கும், இந்த 2 டைம் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த கிரகணம்ன்றது 9 மணிலேருந்து 2:15 வரைக்கும் இந்த ஒரு 4-5 மணி நேரம் இந்த கிரகணம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு இந்திய நேரப்படி நைட்டில் தான் அந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. அதனால அந்த கிரகணத்தை நம்ம பார்க்கவோ உணரவோ முடியாது. அந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் நமக்கு வந்து சுத்தமாக இருக்காது. அதனால இந்த கிரகணத்தை நினச்சி ப்ரெக்னென்சி உமன் சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமான்லாம் பயப்பட வேணாம். அப்படியே கிரகணம் நடந்தாலும் நீங்கள் நார்மலாக நடக்கிற டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே அந்த கிரகணத்து டைமில் பண்ணலாம். அந்த டைமில் வெளியே போகலாமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 9 மணிக்கு மேலேயே ரொம்ப லேட் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி போக மாட்டீங்க. ஒருவேளை இம்பார்ட்டன்ட் போக வேண்டியது இருக்குன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா அந்த கிரகணத்தோட தாக்கம் நமக்கு சுத்தமாக இருக்காது. அந்த கிரகணத்தை நமக்கு பார்க்க உணர முடியாது. ஸோ நார்மலாக ப்ரெக்னென்சி உமன்ஸ் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்களோ அதே ஃபாலோ பண்ணலாம். டே டைமில் வெளியே போகலாமான்னா டே டைமில் தாராளமாக போகலாம். ஏன்னா அப்போ நமக்கு சூரியன் இருக்கப்போ சூரிய கிரகணம் அப்போ ஆரம்பிச்சிருக்கவே செய்யாது. அதனால டே டைமில் நீங்கள் வெளியே போகிறதுனா போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வேறு ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.